ஏலகிரிக்கு சுற்றுலா வந்த சொகுசு கார் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கு. நல்ல வேளையா கார்ல டிராவல் பண்ண எல்லாருமே அதிர்ஷ்டவசமா உயிர் தப்பியிருக்காங்க. ஏலகிரி தமிழ்நாடோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லணும். வீக்கெண்ட் ஆனாலே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய பேர் இங்க வருவாங்க. இன்னைக்கு சண்டே அப்படின்றதுனால சென்னை புழல் பகுதியில இருந்து 4 வாலிபர்கள் 7 இளம் பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா எல்லாரும் ஒரே டீமா வந்திருக்காங்க. அண்ட் அப்படி ஏலகிரி மலை அத்தனாவூர் பகுதியில இருந்து ரைஸ் மில் வட்டம் பகுதிக்கு போற சாலை பக்கத்துல பள்ளம் இருந்திருக்கு. அண்ட் அந்த பள்ளத்துல இவங்க பயணிச்ச கார் வந்து விழுந்திருக்கு. தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கு. நல்ல வேளையா கார்ல டிராவல் பண்ண எல்லாருமே அதிர்ஷ்டவசமா உயிர் தப்பி இருக்காங்க. அவங்களுக்கு லேசான காயம் மட்டும் தான் ஏற்பட்டிருக்கு. அண்ட் அதுக்கு முதலுதவி சிகிச்சை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. இந்த விபத்து பத்தி இப்போ ஜோலார்பேட்டை காவல்துறை வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையும் பண்ணிட்டு இருக்காங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் ரூட்ஸை இப்பவே ஃபாலோ பண்ணுங்க. டெல்லியில 11 மருத்துவர்கள் 12 மணி நேரத்துக்கு மேல அறுவை சிகிச்சை செஞ்சு கைகளை இழந்த நபருக்கு கைகளை பொருத்திருக்காங்க. இப்படி ஒரு சாதனைய மருத்துவர்கள் நிகழ்த்தி காட்டியிருக்காங்க. இரு கைகளையும் இழந்த இவருக்கு இப்போ இந்த 2 கைகளோட சேர்ந்து நம்பிக்கையும் பிறந்திருக்கு. கண் தானம், இதய தானம், கிட்னி தானம்னு இப்படி பல உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டு அதை அறுவை சிகிச்சை மூலமா வந்து பொருத்தி பார்த்திருந்திருப்போம். ஆனா கைகளை அறுவை சிகிச்சை பண்ணி பொருத்தி இருக்கிறத கேள்விப்படும் போது ரொம்பவே ஆச்சரியமா இருக்குல்ல. வாங்க இத பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். டெல்லியில இருக்கக்கூடிய கங்காராம் மருத்துவமனையில தான் இப்படி ஒரு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. 45 வயதான ராஜ்குமார் அப்படின்றவர் பெயிண்டர் வேலை செஞ்சுட்டு வந்திருக்காரு. கடந்த 2020 வருடம் ரயில்வே டிராக்க கடக்கும் போது ரயில் மோதின விபத்துல இவருடைய இரு கைகளையும் இழந்திருக்காரு. இந்த சூழல்ல தான் இப்போ இவரு அறுவை சிகிச்சைக்காக இந்த மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்திருக்காரு. 11 மருத்துவர்கள் 12 மணி நேரத்துக்கு மேல அறுவை சிகிச்சை செஞ்சு இப்போ இவருக்கு இரு கைகளையும் வெற்றிகரமா பொருத்தி சாதிச்சு காட்டியிருக்காங்க. மீனா மெஹ்தா அப்படின்றவங்க உயிரிழந்த நிலையில அவங்களுடைய உடல் உறுப்புகள் தானமா வழங்கப்பட்டிருக்கு. மூளைச்சாவு அடைஞ்ச நிலையில அவங்களுடைய பல உடல் உறுப்புகள் தானமா வழங்கப்பட்ட நிலையில தான் அந்த பெண்ணுடைய இரு கைகளும் இவருக்கு தானமா வழங்கப்பட்டிருக்கு. பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்ததுல ரெண்டுமே நல்லா மேட்ச் ஆனதால தான் இந்த 2 கைகளையும் இவருக்கு இணைச்சிருந்திருக்காங்களாம். முதல்ல மருத்துவர்கள் எலும்புகளை இணைச்சதா சொல்றாங்க. பிளேட்ஸ் அண்ட் ஸ்க்ரூஸை பயன்படுத்தி எலும்புகளை இணைச்சதுக்கு அப்புறமா ரத்த குழாயை இணைச்சிட்டு அதுக்கப்புறமா நரம்புகளை இணைச்சிருந்திருக்காங்களாம். அதுக்கு முன்னாடி சதை பகுதியும் இணைச்சிருந்திருக்காங்களாம். இந்த மாதிரியான முறையில தான் 12 மணி நேரமா மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை செஞ்சு வெற்றிகரமா கைகளை இழந்த நபருக்கு கைகளை பொருத்தி இருந்திருக்காங்க.